வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிங்கப்பெண் ஹோம்மேட் ப்ராடக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான தக்காளி ஊறுகாய் வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல பழுத்த தக்காளி பழமாக, நல்ல பழமாக அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி 2 கிலோ தக்காளி வாங்கிக்கணும். அடுத்து புளி 100 கிராம் எடுத்துக்கணும். அடுத்தது வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூனு, கடுகு 2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் 2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காய பொடி நம்ம வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, பெருங்காய பொடி 2 டேபிள் ஸ்பூனு, 10லேருந்து 15 வெள்ளைப்பூண்டு, இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கணும். இதை செய்கிறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் 1/4 லிட்ரு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, கடைசியாக தனி மிளகாய்த்தூள், நீங்கள் வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயத்தையும் கடுகையும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு சூடாக்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு எடுத்ததையும் அரைச்சி, இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அதே கடாயில் நல்லெண்ணெய், நம்ம 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, 2 தக்காளி, அந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும், நல்லா வதக்கணும். தக்காளி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் புளியை அதோட சேர்த்துக்கணும். 100 கிராம் புளியை எடுத்து அதோட சேர்த்து வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அதை இறக்கி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளையும் போடணும். போட்டு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்ததை நல்லா போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போயிடும். அப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த தக்காளி தொக்கை என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நல்லா பேஸ்ட் மாதிரிக்க, இப்போது வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வர அளவுக்கு தக்காளியை நல்லா சேர்த்து கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருக்கும்போது கடைசி என்ன பண்ணணும்னா, நம்ம கடுகு வெந்தயமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை கடைசியாக தூவி விட்டு அதை நல்லா குக் ஆகிற நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா குக் ஆக விடணும். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி ஊறுகாய் தயார். இது போன்ற பாரம்பரிய வீட்டு சமையல், வீட்டிலே தயாரிக்கிற ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் மற்றும் சுவையான ரெசிபிகளுக்கு சிங்கப்பெண் ஹோம்மேட் ப்ராடக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். வணக்கம்.